அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து திருநெல்வேலி. திருநெல்வேலி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 லட்சம் ஓட்டு இருக்குது இருந்துட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து திமுக சார்பில் காங்கிரஸ் சார்பில் அங்கே கேண்டிடேட்டை அறிவிக்கிறதுக்கும் ரொம்ப டிலே பண்ணாங்க. அங்கே கடும் போட்டி வந்து காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவிக்கிறதில்ல. அதே மாதிரி அதிமுக சார்பில் முதல்ல ஒரு கேண்டிடேட்டை போட்டு திருப்ப ஒரு கேண்டிடேட்டை மாற்றி அங்கேயும் சொதப்பல் வந்துட்டு, அதனால வந்து நயினார் நாகேந்திரன் பக்கா அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாரு. இது வந்து பிஜேபிக்கு நம்ம இந்த தொகுதியை ஒதுக்கிடலாம். திருநெல்வேலி வந்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறக்கூடிய தொகுதி. பாரதிய ஜனதா கட்சிக்கு கை மாறு வந்துட்டு இங்கே திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் வந்து 355 ஓட்டுகளும், திமுக சார்பாக நிற்கக்கூடிய காங்கிரஸ் சார்பாக நிற்கக்கூடிய ராபர்ட் புரூஸ் வந்து 330 ஓட்டுகளும், ஜான்ஸ் ராணி வந்து 220 ஓட்டுகளும், நாம் தமிழர்ல நிற்கக்கூடிய வந்து சந்தியா வந்து 230 ஓட்டுகளும் எடுக்கிறாங்க வந்துட்டு. இதில் வந்து ஜான்ஸ் ராணிக்கு வாய்ப்பு இருந்து ஜான்ஸ் ராணிக்கு முதலே கொடுத்துருந்தா கூட இன்னும் கொஞ்சம் டஃப் ஆகிட்டு கொடுத்துருப்பாங்க. ஜான்ஸ் ராணி இங்கேயும் வந்து அதிமுக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துக்கு தான் போகுது. திருநெல்வேலியும் அதிமுக 4வது இடத்த போய் தொடுத்து வந்துட்டு. ஸோ நயினார் நாகேந்திரன் வெற்றி பெறாரு. இதுதான் திருநெல்வேலியுடைய நிலவரம் வந்துட்டு.